everyone, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் இங்கிலீஷ் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர் அண்ட் தேரோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி, ட்ரஸ்ட் மீ. ஸோ without any further ado, let's get into today's video. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா then don't forget to subscribe to my channel and follow me on Instagram. So first, there, T-H-E-R-E ஓட மீனிங் பார்க்கலாம். ஸோ தேரோட மீனிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, லுக் தேர் அப்படின்னு சொல்கிறோம். there's a beautiful house, அங்கே பாருங்க ஒரு அழகான வீடு இருக்கு இப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் நம்ம T-H-E-R-E there, இதோட ப்ரொனன்சியேஷன் there. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா T-H-E-Y apostrophe R-E, இது வந்து ஒரு contraction of they are coming, they are on their way. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது they are on the way, they are coming அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ they are அப்படிங்கிற contraction தான் there. Lastly, T-H-E-I-R, there, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒருத்தவங்களோட பிலாங்கிங்கை சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம தேர் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்களோட கார், இது அவங்களோட வீடு. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் தேர் கார், திஸ் இஸ் தேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம T-H-E-I-R அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த 3 விஷயத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க இங்கிலீஷ் கற்றுக்கும் போது. That's it for today's video. Thank you so much for watching. இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா don't forget to comment them below and I'll see you very soon in my next one. Bye.